கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு எல்லா துதியும் புகழும் உண்டாகட்டும். Praise the Lord. தேவாதி தேவனுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. அடியனை இடத்தில் நிற்க பள்ளியிலே அதை அழைத்த அன்பை பிராண சிநேகிதனும் சபை வைக்கும் இயேசுநாதன் அவர்கள் குடும்பத்திற்கும் இயேசுநாதனை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற உங்கள் பேரும் தெய்வ கிருபை சம்பூரணமாய் இறங்குவதாக. எல்லோரும் கண்களை மூடலாமா? அப்படியே எழுந்து நிற்கலாமா? அற்புதமான தேவனுடைய பிரசன்னம், அவருடைய மகிமையின் பிரசன்னம், அவர் மாட்சிமை தங்குகிற அற்புதமான ஒரு வேலை. அவர் ஆச்சரியமானவர், அதிசயமானவர், அன்பின் சுரூபி, மகத்துவம் உள்ள நேசன். நம்மேல் அவர் வைத்த கிருபை பெரியது. இந்த நாளிலே அவரை ஆராதிக்கும்படி நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும்? வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமும் அவருக்கென்று அவருடைய சாட்சியினாலும் வசனத்தினாலும் அவருக்கென்று ஜீவிக்கிறவர்கள். எனவே நாம் அவரை துதித்துதான் ஆக வேண்டும். நல்ல நாவுகளை திறந்து கர்த்தரை சோத்தரிக்கலாமா? அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து தேவனை சோத்தரிப்போம். கண்களை யாரும் திறக்க வேண்டாம். தயவாய் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உள்ளத்திலிருந்து சத்தமாய் தேவனை ஆராதியுங்கள். நம்முடைய வீட்டிலே செய்ய முடியாதே நாம் எங்கு செய்ய முடியும்? வீட்டில் செய்ய முடியாத சத்தத்தை உயர்த்தி தேவனைக்கு ஆராதிக்க முடியும். நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா சாத்தாட்டி கிரிகளையும் அழிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தின் ஆவியானவரை நாம் எங்குதான் தரிசிக்க முடியும்? சபை கூடி வந்த பொழுதுதான் முன்பதாக மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் காணப்பட்டது. சபை கூடி வந்த பொழுதுதான் ஆகாயத்து தேவ மகிமை இறங்கி வந்து பலிஸ்தலத்தில் நின்றது. சபை கூடி வந்த பொழுதுதான் யோர்தான் இரண்டாக பிளந்தது. சபை கூடி இருந்த பொழுதுதான் செங்கடல் பிளந்தது. தேவ மகிமை இறங்கி வந்தது. எனவே இந்த நாளில் தேவ மகிமை இறங்கும்படி எல்லாரும் தெய்வ நாவை திறக்கலாமா? நாவை திறந்த தேவனை ஸ்தோத்திரியுங்களே, அபிஷேகதாஸ் தேவனை ஸ்தோத்திரியுங்களே. அமைதியாக இருப்பதற்காக நாம் இங்கு வரவில்லை. ஆராதனை கூட்டம் என்பது பலிகளை செலுத்துகிற வேலை. பலிகளினால் தேவனை நிரப்பி பலிகளினால் தேவனுக்கு சுகந்த வாசனைகளை செலுத்துவோமே. ஆவியானவரே இறங்கி வாழும் என்று கூப்பிடுவோம். எல்லாம் சத்தமா கூப்பிடுங்களேன். அப்பான்னு கூப்பிடுங்களேன், அப்பான்னு கூப்பிடுங்களேன். ஆவியானவரே இறங்கி வந்தரலும், மகிமையாய் இறங்கி வந்தரலும், மகிமையோடு இறங்கி வந்தரலும், பரிசுத்த ஸ்தானத்தில் இறங்கி வந்தரலும். எங்கள் கட்டுகள் அருந்து போவதாக, கட்டுகள் அறிந்து போவதாக. ஜீவ பலிகளை செலுத்துவதற்கு எங்களை சுற்றி நிற்கிற எல்லா தட்டைகளும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுடைய நாமத்தில் எப்பொழுது தகர்ந்து போ. நாவுகளை கட்டுகிற, இதயத்தை கட்டுகிற, சிந்தனைகளை பிடிக்கிற, சரீரத்தை கெடுக்கிற பொல்லா ஆவியின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போகட்டும். சிந்தனை சுழற்சியின் ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டும். ரெண்டு கைகளை ஏந்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ரெண்டு கைகள் நல்ல ஏந்தி பரலோக தேவனுக்கு ஆண்டவரே இடத்துல பேசும் என்று கேட்டுவோமே. அல்லேலூயா. அந்நிய பாஷை சத்தமா பேசலாமா? உடைய மகா பெரிய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், மகா பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் நாமம் அதிசயமானவர். சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய அன்பை நான் பார்க்கணும், உங்களுடைய அன்பை நான் ருசிக்கணும். ஆண்டவரே இல்லாத நன்மைகள் எத்தனை நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை ருசித்து காத்தவரே, காண்பவரே, மரண தூளில் இருந்து என்னை விடுவித்தவரே, எரிவான் வியாதியாய் இருந்த பொழுது படுக்கையை மாற்றி அமைத்தவரே, பிசாசின் சோதனைகளுக்கு என்னை ஒப்புக்கூடாதவரே,
மனமுடைந்த பொழுதெல்லாம் என்னை காயம் கட்டினவரே இதயத்துல ரத்தம் அடைந்த பொழுது என் அருகில் இருந்து வார்த்தையால் என்னை தேற்றினவர் நீ மாத்திரமே. என் தனிமையின் பாதையில் துணை நிற்கிறவரே உமக்கே ஆராதனை. நான் எத்தனை முறை உண்மை தள்ளின பொழுது என்னை தேடி வந்து தன்னை அரவணைத்தவரே. என் பலவீன நேரத்தில் என்னை தாங்கினவரே, கிருபையினால் நிரப்பினவரே, கண்ணீரை துடைத்தவரே. பலப்படுத்துகிற ஆவியானவருடைய நிழலை பார்க்கிறேன். எல்லா பலத்தை கேளுங்க ஆண்டவரே. நான் இதுவரை செய்யாத காரியத்தை இன்று முதல் நான் செய்ய போகிறேன். இதுவரை நான் காணாத காரியத்தை நான் காண போகிறேன். இல்லாதவைகளில் இருக்கிறவைகளாய் காண்கிறேன். என் ராஜாதி ராஜனே உமை துதிக்கிறேன். ஈஷதிகரவா எல்லா சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய கட்டுகளில் இருந்து நான் விடுதலையாக்குகிறேன். நான் விடுதலையாக டிஸ்கனெக்ட் மைசெல்ஃப் ஃப்ரம் த ஸ்பிரிட். எனக்கு விரோதமான ஆவிகள் எடுத்திருந்து என்னை பிரித்துக் கொள்ளுகிறேன், என்னை உடைத்துக் கொள்ளுகிறேன். சாத்தானுடைய திட்டத்திலிருந்து நான் என்னை உடைத்துக் கொள்ளுகிறேன். அவன் என்னிடத்தில் வருகிற எல்லா தடைகளையும் நான் உடைத்து ஜெபிக்கிறேன். உடைக்கிறேன் உடைக்கிறேன் உடைக்கிறேன். நான் அவளில் உள்ள தொடர்புகளை துண்டித்து விடுகிறேன். ஆவியில் வளர விடாமல் தடுக்கிற ஆவிகளை துண்டித்து விடுகிறேன். தரிசனத்தில் பாதை பற்றி கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலைகளை துண்டித்து விடுகிறேன். என்னுடைய சுயத்தின் ஆவியை துண்டித்து விடுகிறேன். பரலோகத்தின் தேவனோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன். நான் என்னை ஆவியானவரோடு இணைந்து செல்லுகிற ஆவியாக ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய சித்தத்திற்கு மாத்திரம் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய கிரைகளுக்கு என்னை ஒப்புவிக்கிறேன். என்னை நடத்துவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கிரைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் ஜெயிச்சிட்டேன் ஆண்டவரே. நான் தோற்று போக மாட்டேன். நான் சாத்தானை வென்ற இயேசுவின் ரத்தத்தினால் பிறந்த பிள்ளை. வார்த்தையினால் பிறந்தவன், ரத்தத்தினால் பிறந்தவன், சிலுவையினால் சாத்தானை ஜெயித்தவன், உலகத்தை ஜெயித்தவன், பலவீனங்களை ஜெயித்தவன். நான் உம்முடையவன். என்னுடையவர், நான் அவருடையவர். என்னுடையவர், நான் உம்முடையவன் ராஜா. நல்ல கரங்களை நல்ல சத்தமா தட்டலாமா? நல்ல தட்டி தட்டி கரல பாபா வர ஜகல கததிரிடியலகு இத பகல கதரதுரிடியலகு ஷடபுரிந்தரல பரதுலபோ எவரந்தரல பிரகரபல பரதுரதே. ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். கரங்களை தட்டி ராஜாவை ஆராதித்து துதிப்பார்கள். அபிஷேக் நல்ல காரணம் சத்தமா ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். ஆதிபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். நீதமுத பொருளா நீதமுத பொருளாய் நின்றருள் சருவேசன். நீதமுத பொருளாய் நின்றருள்
மனோகர உரைந்த நித்திய வேத குணாகர நிறைந்த சக்தி ஞான மனோகர உரைந்த நித்திய வேத குணாகர நீடு வாரிக்கை சூழ வேதனையோடு பாவங்களோடு அருள் செய் ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் அவருக்கு எங்கும் நிறைந்த நாடு பரிசுத்தர்கள் பணி சாதர்களாக மிகவும் நிறைந்த நாடு பரிசுத்தர்கள் நின்றைக்கும் பணி பாத துங்கமாமரை பிரபோத கடைசி நடு சோதனை செய்யாதே நீத பங்கெல்லாம் தாகமில்லா பகரடி மூடியில்லா பங்கெல்லாம் தாகமில்லா பகரடி மூடியில்லா பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி ஏறும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்ன பண்பதாய் சுயம்பு விவேகன் நண்பிறக்கதையாள பிரபாகன் பண்பதாய் சுயம்பு விவேகன் நண்பிறக்கதையாள பிரபாகன் பரிபாலனம் செய்யும் அன்பாய் நடத்தியர்கள் ஆதிப்பிதா குமாரன் நாவித்ரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் ஆதிப்பிதா குமாரன் நாவித்ரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் திரியேகருக்கு அனவரதம் கைத்தட்டிக்கும் ஆதிப்பிதா குமாரன் நாவித்ரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் ஆதிப்பிதா குமாரன் நாவித்ரியேகருக்கு அனவரதமும் சோத்திரம் திரியேகருக்கு அனவரதம் ஆதி முதல் உங்களுடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறது கிருபையாக உங்கள் மத்தியில் இறக்கி வந்தவரே மகத்துவமுள்ள நாமத்தை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆராதனை வேலை உங்களோடு வந்தேன் தோதர்களை அனுப்பினேன் பலப்படுத்தினேன் பலப்படுத்துகிறேன் இனியும் எங்களை தாங்குவேன் நடத்துவேன் தப்புவேன் இதுவரை எங்களோடு இருந்த தேவனை இந்த வேளையில் எங்களோடு கூட வாரு நீர் பேசினால் நாங்கள் பலன் அடைவோம் பரிசுத்தம் அடைவோம் எங்களை தாழ்த்துவோம் சாத்தானை ஜெயிப்போம் உம்முடைய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விசுவாசத்தோடு ஓடுவோம் எனவே நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக நேசனை மறைத்தருளும் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன் ஒரு ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம் இரக்கத்தின் பிதாவே சத்தமாவே சொல்லுவேன் ஆமே ஆமே ஹல்லேலூயா சத்தம் கம்மியா இருக்கே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் அருளிய அற்புதமானது வேலைக்காக தேவனை துதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் அடியை இந்த நிற்க பண்ணின தேவாதி தேவனுக்கு எல்லாத்துக்கும் மகிமை உண்டாவதாக அடியனை அழைத்து அடியனுடைய எங்கள் பிராண சிநேகிதரும் சபை மேய்ப்பெருமாயிருக்கும் போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் தேவனுடைய வாக்கின் ஆசீர்வாதங்களை வாக்கியத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த உங்களுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் நல்லவர் ஆமே நான் சத்தமாக குறையக்கூடாது ஆமே இந்த காலையில் ஃபாஸ்டிங்ல வந்துருக்கீங்க ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர்
தேவன் நம்மிடத்தில் செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் மகா உன்னதமானவைகள். உலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நாடு ஃபுல்லாக தூங்குவாங்க. நானும் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணவன் தான். சனிக்கிழமை காலையில் போயிடுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், பெரிய பணக்காரன். அது எப்படி, அவங்க வீட்டில் ஒரு லைட் போட்டாங்க, டூம் வாங்கி போட்டாங்க, புது வீடு கட்டிட்டு. அது போய் வாங்குறதுக்கு என்ன கூப்பிடா, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்கிறது 17 வருஷத்துக்கு முன்னாடி. நீ வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் செலவு கம்மியாக வாங்குவேன், நான் வரலன்னா காஸ்ட்லியாக வாங்கிடுவேன்னு சொன்னேன். உனக்கு என்னடா குறை, பணத்துக்காக குறை, போய் வாங்கிடான்ட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு ஒரே ஒரு லைட் வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டாங்க. அப்போ எவ்வளோ வசதி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கல்யாணத்துக்கு மாத்திரம் 4500 ஆடு அடித்தாங்க. அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, பெங்களூரில் இருந்தாங்க. அவ்வளோ ஐஸ்வர்யமாக. ஆனால் நாங்கள் அதிகாலை டியூட்டி முடித்து வருவோம் சனிக்கிழமை காலையில். அந்த 4 மணிக்கு காரோடு போய் தேட்டரில் இறங்குறவன் திங்கக்கிழமை மத்தியானம் தான் வீட்டுக்கே வருவோம். ஒவ்வொரு தேட்டரை போய் உட்கார்ந்து பல கோடிக்கு அதிபதி. ஆனால் அவங்களுக்கு காசு எல்லாம். தேட்டரில் என்னடா செய்வேன்னு கேட்டால், படம் பார்ப்போம், அப்படியே தூங்குவோம், அப்புறம் அங்கேயே வாங்குவோம், சாப்பிடுவோம். இது ஒரு குடும்பத்துக்கு இது ஒரு வேலையாக வச்சுருக்குறாங்க. நம்ம பார்த்திங்களா எங்கே வந்திருக்கோங்க. இங்கே லைட் ஆஃப் ஆச்சு, அங்கே லைட் ஆன் ஆகிரும். அப்படின்னு சொல்லுங்க. எந்த பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. காரணம், நமக்கு வானத்தின் பூமியில் சகல அதிகாரத்தை பெற்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தம்முடைய சாயலால் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தம்முடைய வார்த்தைகளினால் போஷிக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குகிறார். எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டுமே, வந்து கைகளை வச்சு அல்லேலூயான்னு ஆரம்பிக்கும் பொழுது கிருபை நான் மறைத்துக் கொள்ளுகிறார். நான் சொல்லுவேன், அவர் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழ் மறைகிறவன் உன்னதமானவருடைய சட்டைகளின் கீழ் தங்குகிறவன். அந்த கிருபை நம்மோடு இருக்கிறபடிதான் தேவனுக்கு அதிக மகிமை செலுத்துவோம். நம்ம அழைத்து வந்திருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்தில் உங்களை பார்ப்பது சந்தோஷம். லேசா ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லணும், நைஸ் டு see the presence of the Lord. ஆமென். Praise you are here. Praise the Lord. ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் கொடுத்த வார்த்தையின் தலைப்பு The mighty name of Jesus. இயேசு என்னும் மகத்துவ நாமம். ஆமென். வரமாட்டேங்குது. இந்த நாமத்தோட பிசாசு நடக்குது, நம்ம வாங்கி தரங்க மாட்டேங்குது. ஐயா, இயேசு என்னும் மகத்துவ நாமம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். The book of Acts chapter 4 and verse 12. அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த நாமத்தின் உச்ச கட்ட வல்லமை நிறைந்த மகிமை நிறைந்த நாமத்திற்கு பெயர் தான் இயேசு என்பது. ஆமென் சொல்லுமே. அந்த நாமம் மகத்துவத்தின் நாமம். மைட்டி, ஆங்கிலத்தின் வார்த்தை மைட்டி. மகத்துவம் என்னும் ஒரு வார்த்தை தமிழில் மொழியாக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உண்மையான அர்த்தம் கண்களினால் அளவிடப்பட முடியாதது என்ற அர்த்தம். தமிழ் அழகான வார்த்தை, அழகான மொழி. நாம் அதை அறிந்து இந்த வார்த்தைகளை கவனித்து கொஞ்ச நேரம் வீட்டில் நாம் தியானிப்போமானால் தேவனுடைய அந்த அன்பின் ஆழம் அகலத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இயேசு என்னும் நாமம் அது மகத்துவம் உள்ள நாமம். வார்த்தைகளினால், நம்முடைய கண்களினால் அதன் எல்லைகளை பார்க்க முடியாது. அதன் போலவே அதனுடைய வல்லமையையும் நாம் ருசிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு நாமம். அந்த நாமத்தினால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. இன்று ரட்சிக்கப்படுவது மிக அரிதான காரியமாக இருந்தாலும் உலகத்தில் பல இடங்களில், உலகத்தின் எல்லைகள் எங்கிலும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த ரட்சிப்பை பெற்ற தேவ ஜனங்கள் அவருடைய உழைப்பும்
அவர்களுடைய உத்தமமும் குறைவாக இருக்கிறபடினால் நம்முடைய தேசத்திலும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. அவராலே என்று ரட்சிப்பு இல்லை. அநேகருக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியவில்லை. வேதவசனத்தில் ரட்சிப்பு என்று பல வகையாய் நாம் உருவகப்படுத்த முடியும். நாம் முதலாவது எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம்? நம்முடைய பாவத்தில் இருந்து. ஆனால் இதன் விஷயம் என்னவென்றால், அநேகர் நம்முடைய பாவம் எவ்வளவு கொடிது என்று அறிந்தால் மட்டும்தான் இந்த ரட்சிப்பு எவ்வளவு மேன்மை என்று தெரியும். ஆமாம் சொல்லுமா? ஏன்னா அறியாதபடி வந்த ஆண்டவரே பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னி, உமக்கு விரோதமாக துரோகம் செஞ்ச ஆண்டவரே இந்த மன்னி ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அடுத்த நாளைக்கு ஞானசனம் எடுத்துட்டு 3ஆவது நாள் சர்ச்சில் வந்துட்டு கையை வைத்த ஆராதனை பண்ணிட்டு செய்தியில் தூக்கிட்டு என் ஆத்துமாவை சொல்லும் போது ஒரு விழிப்பு வரும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு விழிப்பு விழிச்சிட்டு போன நாட்கள் ஆரம்பத்தில் விட்டுதான் இல்லையா? நான் நேரத்தில் நல்ல தூக்கம் வரும். இப்போ இல்லைங்க, அப்போ செய்தி வந்தாலே 2 கண்ணும் மூடிக்கு நடுவில் வந்துட்டு போகும். ஆனால் என் ஆத்மாவேன்னு சொல்லும்போது எப்படிதான் விழிப்பு வரும் தெரியல. இது இல்லையா? மற்றவங்க எப்படி தெரியல, பாச பிள்ளைங்க நாங்கள் எல்லாமே அப்படிதான். அந்த இயேசு என்னும் நாமம் ரட்சிப்பை நமக்கு ஆழமாய் உணர்த்தக்கூடியது. அது ஒன்றுதான். அப்போ இந்த பாவம் எவ்வளவு கொடிதுன்னு அறிந்தால்தான் இந்த இயேசுவோட அன்பை நம்ம ருசிக்கவே முடியும். ஏதோ ஒரு பாவத்தை விட்டு வந்தோம், பழைய பாவனை ஒழிச்சிட்டேன். நோ, அந்த பாவம் உன்னை எப்படி ஆட்கொண்டிருந்தது, அந்த பாவம் உன்னை எப்படி, தமிழ் வார்த்தை, சீர் அழித்தது, எது உன்னை தேவனிடத்திலிருந்து பிரித்தது, எது உன்னை அவமானத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது, எது உன்னை ஆசீர்வாதங்களை தின்று போட்டது, எது உன் சமாதானத்தை குலைத்தது, எது உன்னை நரகத்திற்கு இழுத்து கொண்டு போக வைராக்கியமாய் நின்றது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போமானால் தான் இந்த மகத்துவம் உள்ள இயேசுவின் நாமமும், இந்த மகத்துவம் உள்ள கிறிஸ்து இயேசுவின் வல்லமையும் நம்முடைய சிந்தையிலே செயல்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அநேகர் அவர் பாவங்களை விட்டு ஓய்ந்திருந்தார்கள். பவுல் என்று சவுலாகிய பவுல் என்ன பாவம் செய்தார்? என்ன பாவம் செய்தார்? நியாயப்பிரமாணத்தில் உள்ளதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் செய்தார். எவன் தேவ தூஷணம் சொன்னானோ அவனை கொன்றார். எவன் தேவாலயத்துக்கு விரோதமாக கிரியை செய்தானோ வைராக்கியத்தோடு சபைக்காக நின்றார். என்ன பாவம் செய்தார்? அவர் செய்த பாவத்தை சொல்லுகிறார், பாவிகளின் பிரதான பாவி. என்ன கொலை செய்த பாவம்? இல்லை, கொலை செய்த பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை நிந்திக்கிற ஒரு பாவம். அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே வைராக்கியம் எதற்காக கொண்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த தேவாலயத்திற்காக நின்றவர், தேவாலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நின்றவர், தீர்க்க தரிசனங்களை தண்ணீரை போல ஊற்றின அந்த சவுலுக்கு மகத்துவ நாமத்தை குறித்து அறியப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் பாவிகளில் பிரதான பாவி. உண்மை. அதே சவுல் தேவனாகிய கர்த்தருடைய சீஷர்களை நிந்திப்பதற்கு புறப்பட்டு போகிற பொழுது வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உதித்தது, பலமாய் விழுந்தது. நினைத்து பாருங்கள், ஒரு திடப்பொருள், ஒரு கரமோ ஒரு பொருளோ அடித்தால்தான் ஒரு குதிரையிலிருந்து ஒரு வீரன் கீழே விழ முடியும். சவுல் சாதாரண ஒரு வீரன் அல்ல, அவன் பலம் நிறைந்தவன், சேனைகளை நடத்தினவன், அதிகாரம் பெற்றவன். அப்படிப்பட்ட சவுல், அவருடைய குதிரை சாதாரண கோவேறு கழுதை அல்ல, பலசாலியான குதிரை. பலமாய் போஷிக்கப்பட்டு ஆகாரம் கொடுக்கப்பட்டு சவுலுடைய அதிகாரத்திற்கு துணை நின்ற ஒரு குதிரை. அவ்வளவு எளிதாக அது விழுந்து விடாது, அவ்வளவு எளிதாக சரிந்து விடாது. அதற்கு மேல் அதிகாரம் பெற்ற இந்த புருஷன் மேல் அமர்ந்திருந்தாரே, ஒரு திடப்பொருள், ஒரு கரமோ கம்போ தடியோ சங்கிலி அடிக்காதபடி ஒரு வல்லமையான ஒரு வெளிச்சம் வந்து உதித்தது. அவ்வளவுதான். Just one bright light. ஒரு பிரகாசமான வெளிச்சம். குதிரையின் வீரியம் சுருண்டு போனது, சவுலின் அதிகாரம் நொறுங்கி விழுந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வெளிச்சத்துக்கே எப்படிங்க மனிதன் கீழே விழ முடியும்? காரணம், அந்த வெளிச்சம் சொன்னது, நீ நிந்திக்கிற அந்த இயேசு
நானே. அந்த இயேசு என்னும் நாமம் தவிர வேறு ஒன்று நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசு என்னும் நாமம் அறிவிக்கப்பட்ட உடனே இவன் பார்வை குருடாகி போனது. தேவனுடைய ஆலயத்திற்குரிய வைராக்கியம் சரிந்து போனது. சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள், வெளிச்சத்தை காணவில்லை, சத்தத்தை கேட்கிறார்கள், கண் பறி போனது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், இதுதான் ரட்சிப்பு. ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு தமஸ்குக்கு போ. நேரே புறப்பட்டு போன குருடனாய். பார்வையோடு தேவ ஊழியர்களை பார்வை இழக்க பண்ணுவதற்கு, அதாவது அவர்கள் கண்கள் பார்வை அடையாதபடி குருட்டாட்டம் பிடித்து கொள்வதற்காய் வந்த சவுல் தன்னுடைய எல்லா பலமும் நொறுங்கினவனாய் குருடனாய் இருக்கடபராஷரோ தேவ மனிதனுக்கு முன்பதாய் வந்து நின்றார். இயேசு பேசினார். அவ்வளவுதான் கண்களில் இருந்து மீன் செதில்கள் விழுந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் மீன் செதில் எப்படி ஒரு மனுஷன் கண்ணுல வரும்? ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் மாற்றுவேன். மனுஷரை பார்த்து சொன்னா திரளான மீன்களினால் உன்னை நிரப்புவேன். அப்ப கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்காரு? ஒரு மீனா வச்சிருக்கிறார். இது வரைக்கும் அவனும் ஒரு மீன் தான், ஆண்டவருடைய வலையில சிக்கலான் தான். ஆனா அது குருட்டு மீன். தனக்கு தேவையான எல்லாத்தையும் முன்னாடி வச்சுக்கிச்சு. தன் கடன், வியாதி, பாரம், கல்யாணம், காப்பு எல்லாத்தையும் போட்டு அடைச்சி வச்சிருந்தான். அதனால இயேசுங்கிற நாமம் தெரியல. ஆனா இயேசு என்று பல்லன் உள்ள நாமம் தொட்ட உடனே அந்த குருட்டு மீனுக்கு செதில் எல்லாம் விழுந்து போச்சு. ஆமேன் வரமாட்டேங்குது. அது செவிலெல்லாம் விழுந்த உடனே ஆக்சிஜன் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்பொழுது ஓடி போய் வாயை அடக்கி கொண்டு, என்னவை அடக்கி கொண்டு, நாவை அடக்கி கொண்டு தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கொண்டான். இதற்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம், இயேசு என்னும் மகத்துவ நாமம். அதே பவுல் நேற்று வரை தேவனை தூஷித்தவர், நேற்று வரை சபைகளை சீரழித்தவர், இன்று கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கும்படி ஆயத்தப்பட்டு போனார். நண்பு பிள்ளைகளே, this is the salvation. இதுதான் ரட்சிப்பு. பழைய காரியங்களை நினைத்து பார்த்தால் ஆண்டவர் சொன்ன, உன் பாவங்களை நினைத்த உனக்கு அருவருப்பா இருக்கும். நான் உன் கூட வருவேன், உன் பாவம் உனக்கு அருவருப்பு. அந்த பாவம் அருவருப்பு, நாற்றம். அதுல இருந்து தான் கர்த்தர் உங்களை என்னை மீட்டு இருக்கிறார். ஆனா அதை பார்க்க மனுஷர்னு சொல்லுவாங்க. நம்ம நண்பர்கள்ட்ட தான் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு என் கூட சேர்ந்து நீ பண்ணாத அநியாயமா, எல்லாம் பண்ணணும் தான். உலகத்திற்குரிய எல்லா விவசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், கொலை, பகை, விக்கிரகாரம் எல்லாத்தையும் உடைய மோசமான சந்ததி தாங்க நம்ம. ஆனால் அவரோ தம்முடைய குமாரனை இயேசுவை நொறுக்க சித்தமாகி தன்னுடைய குமாரனுடைய சரீரத்தை நொறுக்கி உங்களையும் என்னையும் எவ்வளவு பிரஷியஸ், எவ்வளவு உன்னதமான பாத்திரமாய் அவர் கண்கள் பார்த்திருக்கிறது. கவனித்தீர்கள்? நம்ம யாரும் நம்ம பிள்ளைய ரத்தம் அடிக்கிற மாதிரி அடிப்போமா? அடிச்சா கொஞ்சம் கோவத்தில் அடிச்சோம்னா தழும்புகள்லாம் வரும். பிள்ளை நொறுக்கி போடுவோமா? பிள்ளைகளுடைய தாடை நொறுக்குமா? அல்லது ரத்தம் வட்டிகிற அளவுக்கு பிள்ளை அடிப்போமா? இல்லையே. ஆனால் தன்னுடைய ஏக சுதர் என்று பாராம இந்த மனித குலம் உங்களை வெண்ணையும் காட்டிக் கொண்டிருக்கிற பொல்லாத பாவங்களுக்காக உங்களையும் என்னையும் நம்முடைய திருச்சபையை தன்னுடைய மனவாட்டியாய் மாற்றும்படியாக வேதனை வலி துடிக்கும் பொழுது ஐயோ வலிக்குதுன்னு சொல்லல, ஈட்டி எடுத்து குத்துனாங்க. சிரசிலே முன்முடி வைத்த பொழுது ரத்தம் பொழிந்தது. கரங்களை ஆணிகளை அடித்த பொழுது தாங்க முடியாத வலி. அம்மானு கூப்பிடல, அப்பான்னு கூப்பிடல. பர்வத்தை பார்த்து சொன்னார், அப்பா இதாவே உம்முடைய சித்தம் மட்டும் செய்யட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் செய்யட்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று அவர் அழைத்த பொழுது பிதா தன் காதுகளை அடைத்துக் கொண்டார். இல்லை மகனே, பொல்லாத ஜனத்தன் பாவங்களுக்காக பலிகளை, மிருகங்களின் ரத்தத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறது.
ஏன் மனுஷர்களை பலியிடுகிறார்கள், தீக்கணக்க பண்ணுகிறார்கள்? என்னுடைய ஜனத்திற்கோ அறிவும் இல்லை, சுரணையும் இல்லை. இந்த நேரத்தில் ஒரே ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பரிசுத்த ரத்தம், அதுதான் உன்னுடைய ரத்தம். ஏனென்றால் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் தேதி என்று என்னுடைய மனமாட்டி ஷெக்கினால் ஒரு சிறு கூட்டம் உட்கார்ந்து ஆராதிக்கும். அவர்கள் பாடுகளை நீ சுமக்க வேண்டும், அவருடைய வேதனைகளை நீ சுமக்க வேண்டும், அந்த தரிசனத்தை நீ சுமக்க வேண்டும். எண்ணினால் அந்த பாவத்தை உன்னுடைய ரத்தத்தினால் நீ கழுவப்பட வேண்டும் என்று அந்த மகத்துவம் உள்ள ஒரே பேரான நாமமுடைய தன்னுடைய குமாரனை சிலுவையில் நமக்கென்று வார்த்து கொடுத்தார் நம்முடைய பரமபிதா. கைகளை தட்டி அவரை ஸ்தோத்திரிக்க மாட்டீங்களா? நண்பு பிள்ளைகளே, ரட்சிப்பு மகத்துவமானது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மோசேயிடத்தில் தேவன் மோசேயை சந்தித்தார். அவர் சொன்னார், இஸ்ரவேல் புத்தர் எடுத்துட்டு போ, உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று சொல். அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்னவென்று அவர்கள் கேட்டால் என்ன ஆண்டவரே சொல்லுவேன். மக்களே, அதற்கு தேவன் அவருடைய நாமம் மகத்துவம், அவருடைய நாமம் இருக்கிறவராக இருக்கிற. நல்ல கைகளை உயர்த்தி நல்ல சத்தம் வராம சொல்றீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். மோசே சொன்ன, ஆண்டவர் நான் போனால் என்னை நம்ப மாட்டார்களே, நான் பேசினால் நம்ப மாட்டார்களே, அப்பொழுது உடைய நாமம் என்னவென்று கேட்பார்களே, நான் என்ன சொல்லுவேன்? ஏனென்றால் இதுவரை சத்தத்தை கேட்டவன் அவரை பார்த்ததில்லை, பார்க்க முடியாது. சீனாவில் ஒரு பெரும் உலகத்தின் ஒரு சின்னம் இருக்கிறது. என்னவது? சீன பெருஞ்சுவர், த கிரேட் வால் ஆஃப் சைனா. அந்த சீன தேசத்தை முழுவதும் அதை கட்டி இருக்கிறார்கள். இன்று அது பாழடைந்து இடிந்தான் கிடக்கிறது. அதை கட்டின பொழுது அங்குள்ள மாமன்னன் தான் அதை திட்டம் பண்ணினார். திட்டம் பண்ணி தன்னுடைய ஜனங்களுக்கு அது வேண்டும் என்று சொல்லி, நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 8 மீட்டர் அகலத்திற்கு அந்த சுவர் இருக்க வேண்டும் என்று இந்த பெருஞ்சுவரை கட்டினார். கட்டினது மாத்திரமல்ல, அந்த கோட்டைகளில் இருக்கும்படிக்கு 40,000 போர் சேவகர்களை அங்கு நிறுத்தினார். இரவும் பகலும் இந்த 40,000 போர் சேவகர்கள் சுற்றிலும் இருந்து கவனித்துக் தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். பாதுகாப்பது இந்த சேவகர்கள் தான். இரவு பகல் என்று 3 விதமாக, காலை 6 மணி முதல் 2 மணி வரை ஒரு கூட்டம், 2 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒரு கூட்டம், இரவு 10 முதல் காலை 6 மணி வரை கூட்டம் என்று 3 ஷிஃப்ட், 3 வேலை நேரம் போட்டு பாதுகாத்தார். இவ்வளவு இந்த 40,000 ஊழியர்கள் அங்கு வேலை செய்தார்கள், இரவும் பகல். அந்த ராஜாவுக்கு ஜனங்கள் எல்லாம் கூடினார்கள். அவனை வாழ்த்தி அவனுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். என்ன தெரியுமா? 80,000 கண்களுடையவனே. ஒரு கை தட்ட மாட்டீங்களா கர்த்தருக்கு? இதுக்கு எதுக்கு கர்த்தருக்கு தட்டணும்? கர்த்தருக்கு தான் தட்டுங்க. நம்ம தட்டினாலே கர்த்தருக்கு. நல்லா தட்டுங்க. ஆமாம். என்னவா? 80,000 கண்களுடையும் 40,000 அந்த சேவகர்கள் 2 கண்களை வைத்து இரவு பகலும் எங்கள் தேசத்தை பாதுகாக்க எங்கள் மன்னனே நீயோ 80,000 கண்களுடையவர் என்று பாடினார்கள். புதிய பெயரை கொடுத்தார்கள். தாவீதினும் ஒரு ராஜா ஒரே ஒரு கோலியாத்தை கொண்டு விட்டு வந்தார். ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? சவுல் கொண்டது 1000, தாவீதுக்கோ ஒரு அல்லையே சொல்லுங்களேன், ஒரு 80,000 கண்களுடையவர் என்று ஒரு மனிதனுக்கு பெயர். தன்னுடைய சிறிய தேசத்தை ஒரு அரியணையில் இருந்து பாதுகாத்தவனுக்கு, தன்னுடைய தேசத்தை தேவ நிமித்தம் ஒரே ஒரு ஆளை மடித்து பண்ணினவனுக்கு பெயர் 10,000 பேரை கொன்றவன். உங்களுக்கும் எனக்கும் வானத்தில் பூமியில் சுற்றி தெரிகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், ஏவல்கள், பில்லிசுனியர்கள், மாய மந்திரங்கள் என்று ஒரு பெரிய ராஜ்யத்தை சுதந்திரித்து நொறுக்கி போட்டு உங்களை என்னை மீட்டுக் கொண்டாரே, அவருடைய நாமம் என்ன தெரியுமா? எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். அந்த நாமம் தான் மகத்துவம் உள்ள நாமம். எல்லோரும் சொல்லுங்க, இயேசு என்பது அவருடைய நாமம். கையில தட்டுங்க சத்தமா. Praise be to God. யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்.
அவருடைய நாமம் இயேசு. மோசேயின் இடத்தில் சொன்னார், இருக்கிறவராக இருக்கிறேன். இங்க இயேசு சொல்லுகிறார், இதோ ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன். வரலையே சொல்லுங்களேன். ஆபிரகாம் உண்டானதற்கு முன்பதாக இருக்கிறவர் இன்று நம்ம மத்தியிலே இருக்கிறார். எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஐயா இருக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, ஆமீன். வரமாட்டேங்குது. நான் 11 மணிக்கு வர சர்வீஸ் எல்லாம் நல்லா 1 மணி நேரம் ஜோம் பண்ணி நல்லா ஆண்டவரே எங்கள் ஆராதனை ஆசிரியர் ஜோம் பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன். இப்போ உங்களை பார்த்தா எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் இன்றும். அப்ப இயேசு சொல்லிட்டார், நான் இருக்கிறேன் உங்களுடன் சொல்லிட்டேன். அதானே, உலகத்திலும் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் சத்தம் வர மாட்டேங்குது. திடீர் கூட்ட சத்தமா இது. திடீர் கொள்ளுங்கள், நான் உலகத்தை உலகத்தை ஜெயித்தார். அப்ப நம்ம எங்க போராடணும்? நம்ம உலகத்தானா இருந்தா உலகத்துல போராடணும். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தார் அல்ல, அது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தை போய் கண்ணை பார்த்துக்கிட்டு அவங்க தான் சொல்லிடுவாங்க பிறகு, அதனால நான் இதை செஞ்சேன். காலையில் எந்த வீட்டில் கோலம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் வராங்க ஒரு பாப்பா இருந்துச்சு. பாப்பா இருந்தாங்க, ஒரு குடும்பஸ்திரீ. எங்கள் வீடு சும்மா கடந்த ஆசீர்வாதம் இருக்காராம். டெய்லி கலந்து கலர் பிடிச்சி கோலம் போட்டுருவாரு. எங்கள் அப்பா பார்த்தாங்க, ஏன் இதை பட்ட, சும்மா இருக்கப்பா, வீடு இப்படி முழுக்குனா கிடக்கிறது, ஜபத்துக்கெல்லாம் வரும், வீடு முழுக்குன்னு கிடக்கக்கூடாது. எங்கள் அப்பா சொன்னாங்க, கோலமாக சுத்தமாக வச்சுருந்தோம், நீ அலங்கோலமாக மாற்றி விட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி டெய்லி வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஃபுல்லாக போட்டு வச்சிடணும். எங்கள் ஹோம் சர்ச் வீட்டில் நடத்தின ஆராதனை போட்டு வச்சிடணும். ஆனால் நியூ இயர் முடிஞ்சு 1:30 மணிக்கு ராத்திரி வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 10 அடிக்கு 8 அடிக்கு போட்டு வச்சிருக்கோம். சுத்தமாக போட்டு மேலே ஒரு சிலுவை போட்டு அதுலேயும் ஒரு கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. விசேஷத்துக்கு கொள்றாங்களாம், நாட்களை விசேஷத்துக்கு கொள்றாங்களாம். நமக்கு ஆண்டவர் நம்மோட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த உலகத்தை பார்த்து பார்த்து நம்ம வாழ முடியாது. உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான. அப்ப இந்த உலகத்தின் சிநேகத்தை கொள்றது எது? நம்முடைய விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுதான் இயேசு. ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை அல்லேலூயா துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து. நான் அவ்வப்பொழுது சிறிய கோட்ஸ் எழுதி நெட்டில் போடுவேன். ஒரு முறை அதில் எழுதினேன், என்னுடைய விசுவாசம் ஏற்ற வேளையில் அதன் கனிகளை கொடுக்கும், ஏனென்றால் என் விசுவாசத்தை துவக்கினவர் இன்னார் என்று நான் அறிவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தாங்க நமக்கு ஒரு பேர் இருக்கு, உலகத்துக்கும் நமக்கு என்ன பேரு? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒருத்தர் தான் விசுவாசின்னு சிங்கிளில் சொல்றாங்க. பிரைஸ் பீ டு காட். நமக்கு பேர் என்ன? ஆண்டவர்களுடைய விசுவாசியா இருந்தால் இன்னைக்கு இந்த வார்த்தையை விசுவாசி, இல்லைன்னா இன்னிலிருந்து உண்மையா விசுவாசி. பிரைஸ் காட். விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். அப்போ உலகத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. தலைவலினா உடனே போய் ஜெராக்ஸ் எடுக்கிறது, இட்டு போலினா எக்ஸ்ரே எடுக்கிறது. கடந்த வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பா ராத்திரி கால் பண்ணியிருக்கா 11:30 மணிக்கு. நான் எங்கேயும் ஊழித்து போயிட்டு வந்து கவனிக்கிறேன். அது காலையில் அனுப்புறேன், என்ன மக்களே ஆச்சு சொன்னா, அங்கிள் உங்களுக்கு தெரியும்ல, எங்கள் அப்பா தான் எனக்கு உயிர். ஆமாம் மக்களே, என்னாச்சு? அப்பாவுக்கு ப்ரீத்திங்கே இல்லை அங்கிள், கோமாவில் இருக்கிறாங்க. அதான் ராத்திரி ஆஸ்பத்திரி போனதுக்கு உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகலை. நான் வெளியில் போயிட்டேன், அதான் ரீச் ஆகலை. என்ன செய்யணும்னு தெரியல அங்கிள். பெண்கள் இருக்காங்க, கோமாவில் இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்ன நடந்துட்டுருக்கு? ஸ்கேன் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. நான் 1 ஹவரில் ரிப்போர்ட் வரும். ரைட், வரட்டும். நானும் நீ சேர்ந்து ஜாம் பண்ண போகிறோம். நம்ம ரிப்போர்ட் எழுத போகிறோம். ஆட்சிபி தாண்டவரே, ஹார்ட் அட்டாக் 0, எந்த ப்ராப்ளம் இல்லாண்டவரே, பிபி இல்லாண்டவர், சுகர் இல்லாண்டவர், ஹார்ட் பிளாக் இல்லாண்டவரே, எழுதி ஜாம் பண்ணி விட்டுட்டோம். ரிப்போர்ட் வந்துருச்சு, எவ்ரிதிங் நார்மல். ஒன்றும் பிரச்சனை, வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. ஏங்க ஒரு நெஞ்சு வந்துருச்சு, எதுக்கும் வந்துச்சு, மணி முதல்ல கூட்டிகிட்டு போ. ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மை தெரியுமா?
ஆஸ்பத்திரிக்கு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதில் காமிச்சிச்சு 2 பிளாக்கு அடைச்சிருக்கு, இவர் உயிரோடு இருக்க முடியாது. ராத்திரி 2 மணிக்கு பிளாக்கு, காலா 7 மணிக்கு அவுட்டு. எல்லா நபத்துக்கு மேலான நம்ம ஆராதிக்கிறது யார் தெரியுமா? யார் தெரியுமா? அவருக்கு விசுவாசத்தை வச்சு விளையாடக்கூடாது, விசுவாசத்தை வச்சு காண்பிக்கணும். அவரோடு வந்து வஸ்திரத்தை தொட்டுட்டான். வஸ்திரத்தை தொட்டா இவருக்கு நூல் தான் பிரிஞ்சிருக்கணும். ஆனா புறப்பட்டது அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ உங்க வஸ்திரத்து ஓரத்தை தொட்டா, உங்க நிழல் பட்டா, அதுதாங்க விசுவாசி. அங்கதான் வல்லமை புறப்படணும். அதுதான் இயேசு என்னும் நாமம். வானோர் பூதலத்தோர் வானோர் எல்லோருடைய முழங்கால்கள் முடங்குகிற ஒரே ஒரு நாமம் இந்த மாறாத இயேசு என்னும் நாமம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். நாம சொல்லுவோம், எங்க வருவாரு ஆண்டவர்? நம்ம வாழ்க்கையில் வந்திருக்காரு ஆண்டவர். எங்க சொல்லுங்க, ஆண்டவர் வந்தாரு நான் பார்த்தேன் சொல்லுங்க பார்ப்போம். இவர் எப்போ வந்தாலும் இப்படிதான்ப்பா, சரியாடா கூடமா எங்கேயாவது கையை வச்சுக்குவாரு. வந்தாரா? எப்போ பார்த்தீங்க? 3 பேரை தூக்கி அக்கினியில போட்டான். இவர் முன்னாடி அக்கினியில வெயிட் பண்ணார். ஆமே சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு எது நடக்க போகுதுன்னு அறிஞ்சு அவர் முன்னமே இங்கே காத்திருந்தாருங்க. அதுதான் ஆண்டவர். இல்லைன்னா நம்ம நாராக இருப்போம். தெரியுமா உங்களுக்கு? 24, 25 இந்த 2 வருஷம் ஊழியர்களை, குடும்பங்களை, தெய்வ பரிசுத்தவான்களை உலகம் முழுவதும் சாத்தநாசம் பண்ணிட்டான். இங்கே மட்டும் இல்லை, எந்த மாநிலத்திற்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் நான் கேட்கும் வரை உள்ள கலங்கி போகுது. ஏன்னா நாங்கள் தான், நம்ம தான் இப்படி நினச்சா ஊழியர் ஒவ்வொரு இடத்திலும் சபைகளினால, விசுவாசிகளால, பணத்தினால, மற்ற மனுஷரால. நம்ம தேசத்தில் ஒரு உன்னத ஊழியர் உண்டு. சில காலம் அவரால் நடக்க முடியாமல் ஆயிற்று. நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு வெறுமை மந்திரம் பண்ணி நல்லா 3 அடி உயரத்தில் தங்கத்தில் சிலை செய்து பழனியில் கொண்டு போய் அந்த நடையில் போய் ஒளிச்சு வச்சு மந்திரம் பண்ணாங்க. பழனி கோயில் இருக்கு இல்லையா, நடையில் கொண்டு போய் வச்சு செய்வினை பண்ணாங்க. அவரால் நடக்க முடியல. உலகம் அறிந்த பரிசுத்தமாக கர்த்தர் காண்பித்தார். இன்னொரு ஊழியருக்கு தரிசனத்தை கொடுத்தார். இரவோடு இரவாக பழனி மலையில் ஏறி போய் நடையை திறந்து அந்த சிலையை தூக்கிட்டு வந்து வேனில் வச்சுட்டு வேனில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் அந்த ஒரு 6-7 வேன் அவங்க கூட வந்தது. 7 வேன் நடு ரோட்டில் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. என்னவோ ஜபம் பண்ணி பார்க்கிறார்கள், இயேசு ரத்தத்தை தெளித்தரல் அசையவில்லை. இதெல்லாம் பரிசுத்தவான்கள். அப்போ கர்த்தருடைய கட்டளைப்படி அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் அருகில் உள்ள விவசாயிகள் கேட்டார்கள், நாங்கள் சின்ன வேலை செய்யணும், இடம் கொடுப்பீங்களா? ஐயா அவருக்கா, தாராளமாக எடுத்துக்கங்கன்ட்டாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல கற்களை வைத்து இந்த 3 அடி உயர தங்க சிலையையும் தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தில் இறங்கி அடித்து நொறுக்கி அந்த வேனில் இருந்து டீசல் எடுத்து ஊற்றி கொளுத்தி விட்டாங்க. எரிஞ்சுது. காலையில் 4 மணிக்கு அந்த ஊழியர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணேன், எப்பா என் காலில் கர்த்தர் வந்து தொட்டாருப்பா, நான் எந்திரிச்சு நிற்கிறேன்னு சொன்னேன். இது கேள்விப்பட்டது ஒன்று, உங்களுக்கும் எனக்கும் எதிராக ஒரு பெரிய சேனை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பெரிய சேனை இருக்கு. உங்களை அழிக்கணும், உறவை அழிக்கணும், தாய் தகப்பனை அழிக்கணும், பிள்ளையை அப்பாவை பிரிக்கணும், தாயை பிள்ளையை பிரிக்கணும், உங்கள் குடும்ப சீரழியணும், உங்கள் வேலை அழிஞ்சு போகணும், சரீரத்தில் வியாதி வந்து இயேசுவை தூஷிக்கணும். பிசாசு யோகிட்ட வந்து சொன்னார், ரொம்ப தூஷிக்கிறானா பாரு, அவன் சரீரத்தை பத்திரமா வச்சிருக்கிறீர்கள. ஆண்டவர் சொன்ன சரீரத்தை கைவிக்கூடாது. அடுத்த போய் அதுக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டான். ஆண்டவர் சொன்னார், அவன் ஜீவனை தப்ப விட. ஒய்ஃப் வந்தா, அந்த ஒய்ஃப் வந்து அந்த அம்மா கூட நல்லது செஞ்சிச்சு, ஆனால் உலகம் நல்லது பேசல. இதுதான் உலகம்.
நீங்கள் யாருக்கு எந்த நன்மை செஞ்சாலும் உங்கள் நன்மையை உலகம் பேசாது. உங்களை நியாயத்தின் நடுவிலை கொண்டு வந்து சாட்சியாக ஒருத்தர் மாற்றி போகிறார். அந்த நாமம் தான் இயேசு. என்ன வேணாலும் பேசுறது, நீங்கள் என்ன வேணாலும் தவறு பேசுறது. யோகோட அவங்க ஒய்ஃபு நல்ல ஒய்ஃபு தானே. யோக ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபா கெட்ட ஒய்ஃபா? இவர் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா இவர் நம்மளும் பிரசங்கம் பண்ண கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாருன்னு பார்த்துட்டு இருக்கேன். யோக ஒய்ஃப் நல்ல ஒய்ஃபா கெட்ட ஒய்ஃபா? நல்ல ஒய்ஃப் தான். அந்த மனுஷன் கூட இருந்து இந்த 11,000 மிருகத்தையும் பார்த்து அது எல்லாருக்கும் 100க்கு அதிபதி 50க்கு அதிபதி மிருகத்துக்கு இருக்கிறவன் எல்லாம் நல்லா கவனித்து வீட்டுக்கு வந்தவங்களா காஃபி கொடுத்து என்னப்பா சோம்பலையா நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு 10 மாதம் நீ வீட்டுக்கு போ. 10 பிள்ளைய பெற்றிருக்கா. எவ்வளோ கேப்புன்னு தெரியல. 2 வருஷத்துக்கு ஒன்று பெற்றிருந்தாலும் 20 வருஷம் உள்ள பெற்றிருக்கா. பெற்றுட்டா. இப்போ தாங்க முடியல. இந்த மனுஷன் உட்காந்துருக்காரு, தோல் அழுகி அழுகி விழுகுது. எவனா ஒத்துக்குவா? எவன் ஒத்துக்குவான்? அப்படி கொண்டு போய் பருப்பு சாதம் செய்ய அது சாப்பிடு, உனக்கு கேஸ் பிடிச்சிடும். இன்னைக்கு கொட்டக்கடலை சாப்பிட்டியா? கொடுக்கும்போது தோல் அழுகி இருக்கும், நாத்தம் தாங்கி இருக்காது. பார்த்தா இந்த மனுஷன் வச்சு சரியில்லை. பிசாசுக்கு காதல் சொன்ன உடனே சொன்னால் தேவனை தூஷித்த ஜீவனை அப்படி செத்துப்போம். தாங்க முடியல. அவன் கெட்டவன் இல்லை, அவள்கிட்ட கிரியை செஞ்ச அந்த ஒரு நிமிஷம் பிசாசு தான் கெட்டது. அப்புறம் நடந்தது என்ன? கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் 10 பிள்ளையை பெற்று போட்டா. இவன் அழுகி போன உடம்பு, இவன் முகல பரு இருக்கு, அது இதுன்னு சொல்லாம திரும்பி 20 வருஷமோ 30 வருஷமோ 10 பிள்ளைங்களை பெற்று போட்டிருக்கான். நன்மையிலும் தீமையிலும் சுகத்திலும் 95% நம்ம கிறிஸ்தவ பொய்யா சொல்லிட்டு போயிடுறாங்க. நன்மையிலும் தீமையிலும் இல்லை. யோபு பார்த்து அவன் சொன்னது, நீ தூஷித்த ஜீவனை விட்டு. அப்ப என் சரீரம் ஒரு வியாதி ஒரு வறுமை வரும்போது நான் கிறிஸ்தவன் அது என்ன பிரயோஜனம் கேட்கிறவன். அதுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். இவ்விதமான சிகிச்சை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க நாம சொல்ல மாட்டோமா? தேவனுடைய வல்லமையுள்ள நாமம், மகத்துவம் உள்ள நாமம். அவன் ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது தேவனை துதிப்பதை விட்டுவிடக்கூடாது, மகிழ்வதை விட்டு போடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நல்லா ஆராதிக்கிற நேரத்தில் எஞ்சி தன்னை என்னமோ மாதிரி மாற்ற வச்சுக்கிறாங்க. ஏன்னே தெரியல. தேவ பிரசனுக்கு வந்தால் மகிழ்ச்சியால் இருக்கணும். நீங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமா இல்லையா? உங்களுக்கு 100 வயசாக இருக்கட்டுமே, அப்பா 110 வயசு 130 வயசு வைங்க. போகும்போது அப்பா வேணாங்கல்ல அப்படிப்பாரு. என்ன சந்தோஷம் வரும்? ஓடி போய் அவர் மட்டியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் அந்த அப்பா வீடு. தூரத்தில் எனக்கு 100 ரூபா கொடு அப்படின்னா அது அப்பா இல்லை. என் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். வரமாட்டேங்க பார்த்தீங்கன்னா நல்லா உஷாராயிட்டாங்க. ஆடலும் பாடலும். இங்க வந்த உடனே முகம் பிரகாசிக்கணும். இது சீனாய் மலை. இது வந்த உடனே பிரகாசிக்கணும். ஏன்னா இது சேவன் அடி வாங்குற இடம். நம்ம அடி வாங்கலைங்க, சேவன் தானே வாங்கிட்டு இருக்கோம். உங்களை நடத்துக்கிற ஊழியக்காரங்க ரொம்ப அதிகமாக ஜெபிங்க. அல்லேலூயா. சுத்தமான ஊழியருக்காக ஜெபிங்க. முதுகெல்லாம் காயம், நெஞ்செல்லாம் காயம். உங்களை முள்ளால் குத்துனா எங்களை ஈட்டியாக தான் குத்துவானுங்க. உங்கள் கையில் மிளகா வெடி வச்சாங்கன்னா எங்களுக்கு ஆட்டம்பாம் தான் வைக்கிறான். வைக்கிறது வெளியெல்லாம் கிடையாது, எல்லாம் நம்மளேடா. ஆனாலும் என்னைக்கு ஊழியருக்காக ஜெபிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டோடைய சமுத்திரம் வந்தோடனே அந்த சந்தோஷத்தை ருசிச்சு பாருங்க. அப்பதாங்க விடுதலை. ஏன்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசு நட்டுங்குது. நம்ம நடுங்கி அவர் தொழுது கொள்வதற்கு கிருபை பெற்றிருக்கிறோமே. அப்படியானால் அந்த வல்லமை எவ்வளவு பெரிய. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நியாயாதிபதிகள் 13:17-18. மனவாயின் வந்த மனுஷன் தன்னுடைய மனைவி இடத்தில் ஒருத்தர் பேசினார் என்று அறிந்து ஓடி வந்து பார்த்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் நின்றார். அப்பொழுது அவன் கேட்டான், பைபிள் வாசிக்க நல்லா இருக்குல்ல, வீட்டில் போய் நீ சாப்பிட்டு ஃபுல்லாக முடியுங்க. கர்த்தர் சொல்ல மனவா கேட்குறான், நீ சொன்னதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, ஆனால் இது எப்பொழுது நிறைவேறும்? அது நிறைவேறும் போது நாங்கள் ரொம்ப கனம் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்கிறேன்.
சொன்னது நிறைவேறுமா? கத்த வர மாட்டேங்குது. கத்த சொல்ல நிறைவேறுமா? எப்போ நிறைவேறும்? ஒரு உற்பத்தி திட்ட காலம். அந்த உற்பத்தி திட்ட காலத்துல இந்த கரு வளர்ச்சி அடையணும். இந்த விசுவாச கரு வளர்ச்சி அடையணும். கத்தர் வாக்கு பண்ணிட்டு அங்க விதை விழுந்துருச்சு. அது நீர் பாய்ச்சணும், களையை பொறுக்கி போடணும். நல்ல 4 நாள் பார்த்தீங்கன்னா 2 இலை வந்து பிடிக்கும், அழகா இருக்கும். அந்த 2 இலையை பாருங்க திருப்பி வளரும். அப்படியே வளரும். வளர்ந்து 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 வர அல்லையே சொல்லுங்களேன். அப்புறம் தாங்க கனி. நமக்கு விதை போட்டோன்னு வெளியே கனை வரும். நிறைய பேர் மந்திரமாலே வச்சுக்கிறாங்க. இயேசு நாமத்தில் கனி தருவாயாக. எப்படி தரும்? தராது. இப்போ நடக்கணும் ஆண்டவரே, இப்போ நடக்கணும்னு இருந்தால் அவர் நடத்திடுவார். கேட்டீங்களான்னு கேட்கவே வேண்டாம். வாக்கு தத்தம் பண்ணி நிறைவேற ஆண்டவரே, அது நிறைவேறட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நீர் இந்த வருஷம் எனக்கு வாக்கு பண்ணிட்டு என்னோட உடன்படிக்கை பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கு. பலத்தினால் அல்ல, பலிகளின் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியின் வாக்கு பண்ணி இருக்கிறீரே, நிச்சயமாக செய்து முடிப்பேன். இப்போ அது நடக்கும்போது நான் என்ன ஆண்டவரே செய்யணும்? உனக்கு கவனம். இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. ஆண்டவரே 8 மாதம் ஆச்சு, ஆண்டவரே 9வது மாதம் வரப்போகிறது. மனுஷனுக்கு தான் 10 மாதம், வாக்கு தத்துவத்துக்கு மாதம் இல்லை. அது ஆரம்பிச்சிருச்சுன்னா முடிவே இல்லை. இயேசு கிறிஸ்துவால் கூட முடிச்சு வைக்க முடியாது. ஏன்னா நான் அவர் சொன்ன வார்த்தை. அப்போ ஆண்டவர் கேட்குற, ஆண்டவர் அந்த நாள் எப்பொழுது வரும்? நான் அப்போ எப்படி ரெடி ஆகணும்? ராமே சொல்லுங்களேன். சவுலை பார்க்க போனாரு, சும்மாவா போனாரு? கையில் வச்சிருந்ததை கொண்டு போனார். கையில் கவர்ந்ததை கல் வரும். சவுலை நினச்சிட்டு போனானான்னு தெரியல, எடுத்துகிட்டு போயிட்டான். போகும்போது ஆயுதத்தோடு போக வேண்டாமா? என் தேவ பிள்ளை, ஒரு வேலைக்கு போனால் ஜபத்தோட போக வேண்டியதானே? போக வேண்டாமா? சாப்பிட்டா ஜோம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டாமா? கத்தர் ஒரு பொருள் கொடுத்தா ஜோம் பண்ண வேண்டாமா? ஒரு பொருள் வீட்டுக்கு வந்தால் ஜோம் பண்ண வேண்டாமா? பிசாசெல்லாம் உள்ள உட்காந்து வந்துடுது. ஒரு பாப்பா நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளை, நல்ல அபிஷேகம் பெற்ற பிள்ளை, கல்யாணம். ஃபேமிலி ரசிக்கப்படலை, ஆனால் இந்த முறைப்படி கல்யாணம். காலையில் 4 மணிக்கு எழுந்து ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். இதை அந்த ஃப்ரெண்ட்ஸ், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு பார்த்து ஃபோன் பண்ணி பிடிச்சி ஆட்டோவில் இழுத்துட்டு வந்தாங்க. உட்கார வச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஆட்டம் தாங்கலை. அன்றைக்கி ராத்திரி அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க? இடையே ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, முதலாவது ஜெபத்தோட ஆரம்பி, அவன்கிட்ட சொல்லு, நான் அதை ஏற்றுக்கொண்டே ஆண்டுக்காக வாழ்ன்னு சொல்லு. ஆனால் பார்த்துக்கிறேன். உள்ளே போனான். அவன் வந்தான். அவன் பாவம், அவன் நல்ல கிராமத்து பையன், அன்பான பையன். வந்துட்டு கவிதா அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். வெளுத்துட்டு அடி, முட்டியை புட்டிச்சு, முட்டியை வச்சு அடி நொறுக்கி அவனுக்கு இந்த விழா எனக்கு வீடிச்சு. வெளுத்துட்டான். இவன் வந்து நல்லா வாட்டங்காட்டமாக இருக்கும், நல்லா டாலாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளுத்துட்டான். அவன் பயந்து ஓட்டிக்கிட்டு வீட்டை திறந்து ஓடிட்டான். எல்லாம் பிடிச்சி ஒரே வழி மதுரையில் ஒருத்தருக்கார், அங்கே போயிட வேண்டியதான்னு சொல்லி காரை பிடிச்சிட்டு வந்து சேர்ந்தாங்க. வந்து முழங்கால் போட்டால் கத்தர் காமிச்சேன். நல்ல கவனிங்க. நான் கேட்குறேன், ஆண்டவர் உள்ளேருந்து பேசுகிறாரு. ஜாங்கிரி ஸ்வீட் சாப்பிட்டியா? யார் கொடுத்தான்னு கேட்டேன். ஒரு அழகிய சொல்லுங்க. கத்தருக்கு ஊழியக்காரனுக்கு அறிவிக்காமல் கத்தர் எதையும் செய்ய மாட்டார். அவங்க சொல்லுங்க. அதனால தான் ஊழிக்கு வாங்கன்னு கூப்பிட்றோம். கத்தை பார்த்துக்குவார், வாங்க ஊழிக்கு. ஃப்ரைஸ்க்கா, ஜாங்கிரி சாப்பிட்டியா? ஆமாம் சாப்பிட்டோம். எங்கே இந்த சம்பவத்து அழைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காலனி, இந்த பக்கமும் காலனி, இந்த ஹவுசிங் போர்டு மாதிரி வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ். எதிர்த்த வீட்டில் ஒருத்தவங்க குடி வந்திருக்காங்க. வந்த உடனே உனக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவளுக்கு செய்யப்பட்ட பிசாசு செய்வினை வந்து அந்த ஜாங்கிரி இவ எடுத்து சாப்பிட்ற ஜிலேபியில் போய் உட்காந்துருச்சு. அம்மணி வந்தா, சோத்திரம்லாம் போடலை, தூக்கி உள்ள அழிக்கிட்டா. கத்தர் கொடுத்த அபிஷேகத்தை பாதுகாக்கணும்ல, கத்தர் கொடுத்த தரிசனத்தை பாதுகாக்கணும்ல. துணிகரமாக கத்தருக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத இப்பதான் உள்ளே போட்டா, உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு. அபிஷேகம் அவுட்டு, தரிசனம் அவுட்டு, ஆசீர்வாதம் அவுட்டு, எதிர்காலம் எல்லாமே அவுட்டு, முடிஞ்சு போச்சு. தெளிவாக கத்தர் பேசுவார். போட்டுச்சு. உன்னோட பிளான் என்ன? இப்போ எதுக்கு இங்கே வந்த உன் பிளான் என்னன்னு கேட்டேன். என்ன பிளான்? நாளைக்கு காலையில் இவனை கொடைக்கானல் கொண்டு போய் இவனை தள்ளி விட்டுட்டு நான் நிம்மதியாக மெட்ராஸ் போக போகிறேன். போய் நாம ஓடி போச்சு. முடிஞ்ச உடனே கவலை ஷலபலபலா அந்நிய பாஷையில் வீடியோ வச்சுருக்கேன். வீட்டுக்கு வாங்க.
ஐயா, இயேசு விளையாட்டுக்கு இல்லைங்க. தன்னை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் ஹலோ நல்லவர். சொல்லுங்க, தம்மை நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவர். மனம் போய் கேட்கிறான், உடைய நாமம் என்ன? எங்கள் காரியம் செய்து முடிக்க போகிறேன், வாக்குத்தத்தை நிறைய போகுது, நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய நாமத்தை சொல்லும். அவர் சொன்னாரு, என் பேர் எதுக்கு நீ கேட்கிற? அதுக்கு பெயர் அதிசயம். கை தட்ட மாட்டீங்களா? கை தட்ட மாட்டீங்களா? சொன்னார் அதிசயம். வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தா எல்லாம் கிரிசையும். நண்பு பிள்ளைகளே, இந்த இயேசுவின் நாமத்தை அணிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்றது, சாப்பிடும்போது ஜெபம் பண்ணு, உட்காரும்போது ஜெபம் பண்ணு, பஸ் ஏறினா ஜெபம் பண்ணு, எல்லாத்துலேயும் ஜெபம் பண்ணு. ஒரு மாதிரி வைகை எக்ஸ்பிரஸ் மெட்ராஸ்லேருந்து ஏறுறேன், நான் ஏறி உட்காந்துட்டேன். ஆண்டவர் இறங்கிட்டார், டக்குன்னு இறங்கிட்டேன். என்ன ஆண்டவர்? இறங்கினா ட்ரெயினும் போயிடுச்சு. எனக்கு புரியல, என்ன ஆண்டவர் நான் போய் ஆகணும், ஒரு கோர்ட்டுக்காக நான் வந்தே ஆகணும் ஆண்டவர். விட்டாச்சு. சரி, ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி பாவப்பட்டு கடையில் சாப்பிட்றாதீங்கன்னு சொல்லி வீட்டில் என்னமோ செஞ்சு என்னமோ ஒரு தூக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் பஸ் ஏறி வருது. என்னை வீட்டில் உட்காருனா கேட்கல, பாசம் எல்லாம் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு திருப்பி ட்ரெயின் ஏறி வரேன். வந்து வீட்டில் மதுரையில் இறங்கிட்டு அடுத்த காலையில் எடுத்து நியூஸ் பேப்பரை திறக்கிறேன். வைகை எக்ஸ்பிரஸ் நான் இருந்த அந்த கோச்சு எரிந்து சாப்பிட போச்சு. 2 பேர் அவுட்டு. ஐயா, நம்ம அதுக்காக ஜெபிக்கலை, கர்த்தர் செஞ்ச கரெக்டாக செய்வார். ஒரு ஆமே சொல்லுங்களேன், கர்த்தர் மாதிரி செய்கிறது வேற, கர்த்தர் செய்கிறது வேற. கர்த்தர் செய்தால் ப்ராப்பராக செய்வார். 2 கண்ணு வச்சுருப்பாரு, அதுக்கு நடுவில் சுவாசத்தை மூக்கு வச்சுருப்பாரு, கீழே ஒரு நாவு வச்சுருப்பாரு. இது எல்லாம் அவருக்காக வச்சது. இங்கே 2 ஓட்டை இருக்குன்னு நினச்சி அவர் இங்கே 2 ஓட்டையை வச்சுருப்பாரு. இங்கே ஒரு மார்க் இருக்குன்னு நினச்சி அவர் வச்சுருப்பாரு. அவர் செஞ்ச பர்ஃபெக்ட் தான். அப்படி ஒரு சரீரத்தை நேர்த்தியாக செய்தவர் நம்முடைய வாழ்க்கை நேர்த்தியாக செய்ய மாட்டாரா? இவ்வளோ நாள் காத்திருந்தீங்கல்ல, இன்னைக்கு வல்லமையோட போங்க. அந்த இயேசு நாம உங்களோட வருது. சாத்தானை வீழ்த்துங்கள், சாத்தானை வீழ்த்துங்கள். இரவு பகல் வீட்டில் தேவனை துதிக்கிற சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் கேட்கட்டும், உங்கள் எல்லைகளில் கேட்கட்டும். பிசாசு நலிந்து போவார். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளுங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோவேல் 2:26. Thank you Lord. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு போய் டேட்டு போட்டு எழுதி வைங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி வச்சு போகிறார். ஆகாரத்தில் குறைவில்லை, அதிசயமாய் நடத்த போகிறார், ஆச்சரியமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எடுத்து நிற்கலாமே. Thank you Lord. Praise God. Thank you Jesus. ஆண்டவரத்தில் முழுமையாக நம்மை அர்ப்பணிப்போம். அந்த இயேசுவின் வல்லமையுடைய நாமம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இரவும் பகலும் நம்மை காக்கிற தேவன், இரவும் பகலும் நம்மை போஷிக்கிற தேவன், அதிசயமாய் உங்களை நடத்த போகிற தேவனாகி கர்த்தர். ஷாட்டலா கேட்டரமா எல்லா கண்களை மூடி, எல்லா கண்களை மூடி அப்படியே கரத்தை கெஞ்சுவது போல வச்சுக்கலாமா? இதயத்தின் அருகில வைத்து அந்த வல்லமை எனக்கு தாரணம், அதிசயமான அந்த வல்லமை எனக்கு வேண்டும், அற்புதமான ஒரு வல்லமை வேண்டும். கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே மானமாவிடத்தில் அதிசயத்தை நடப்பித்த கர்த்தர், யோபுவிடத்தில் அதிசயத்தை நடப்பித்த கர்த்தர், மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் என்னிலும் என் வாழ்க்கையில் வெள்ளைகளில் இறங்கி வந்தார்கள். கை வைத்து சொல்லுங்க, நான் அதிசயமாய் ஒரு சிருஷ்டிக்கப்பட்டவன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். நான் பிரமிக்கத்தக்க அற்புதங்களை காணப்போகிறேன். என் பாவங்களை கழுவினவர். சொல்லுங்க, ஆண்டவரே பாவங்களை நீ நினையாதே. என் துரோகிகளை, பாவிகளை, அக்கிரமங்களை, சாபங்களை, விக்கிரகங்களை மன்னித்தவர்கள் பேசுவேன். என்னை என் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளும். சொல்லுங்க, என்னை மீட்டுக் கொண்டு ராஜா, மீட்டுக் கொண்டு பேசுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இயேசுவை போல வாழணும், இயேசுவாக மாறி இருக்கணும், இயேசுவை போல ஜீவிக்கணும், உம்மை போல மறுரூபம் அடைய வேண்டும், உம்மை போல் கனிகளினால் நிரப்பப்பட வேண்டும். கிருபை தாய் தகப்பனே, வல்லமையுள்ள நாமத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம்.
வருகை வந்த பிள்ளைகள் இந்த கிருபை நிறைந்து கத்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கு செல்லும்போது தேவ காண கத்தர் கிருபித்தார். இதெல்லாம் கைகளை உயர்த்தி நம்முடைய மெய்ப்பருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிரயாணங்கள், ஊழியர்கள், சரீரத்தின் சுகத்திற்காக ராஜாவுடைய தாசை பலப்படுத்துகிறோம். ஒவ்வொரு குண்டூசியால உள்ள சரீரத்தின் பகுதியில் இயேசுவின் நாமத்தில் பலப்படுவதாக, ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக, சுகமான நித்திரைகள் உண்டாகட்டும், சுகமான பிரயாணங்கள் உண்டாகட்டும். எல்லாம் குத்தப்பட்டிருக்க எல்லா முட்களை இயேசுவின் புடுங்கி எடுக்கிறோம். ஆசீர்வதித்தருள், பலப்படுத்தும், மலைகளை குன்றுகளை நொறுக்கத்தக்க எந்திரமாய் கத்தர் அபிஷேகம் பெரிதானவர்களை காண வெகு சீக்கிரத்தில் புதிய தேவாலயத்தை கட்டி எழுப்ப கத்திருக்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் தயவினால் இருக்கப்பட்ட அதற்கு ஒவ்வொரு தேவைய கரவர்களுக்கும் ஜீவன சாட்சியாய் மாற்றும். அப்பிரயோஜனமான நீ சொன்னப்பா, நீ சொன்னதை நான் செய்திருக்கிறேன். நீ அவருடைய கத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிறிஸ்து ஜீவன நாமத்தில் ஜீவிக்கிறேன். ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, நன்மைகளை சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறோம். இறக்கத்திற்கு ஆமே ஆமே ஆமே.